नमस्ते बच्चों, वेलकम टू लर्न न्यू डेली। இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ராஷ்டிரபாஷா பேப்பர் 110th ரோமனில் போர்கா தாரா ஏகாங்கி பார்க்க போகிறோம். இது 4th ஏகாங்கி 3 ஏகாங்கிஸ் நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியாச்சு. சரியா? ராஷ்டிரபாஷா பேப்பர் 1 பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. போர்கா தாரா ஏகாங்கியுடைய ஷாரன்ஸ் அதுக்கான புக் பேஜ் நம்பர் 221 அண்ட் 222. டிகே லேர்ன் யூ டெலியை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சரியா? இப்போ தாரான்னா நம்மளுக்கு தெரியும், தாரானா நட்சத்திரம். போர்கா தாரா, அது என்ன போர்கா தாரா? போர்கா தாரானா விடிவெள்ளி அப்படின்னு அர்த்தம். விடிவெள்ளினா காலையில் இருக்க நட்சத்திரம். இது நீங்கள் காலையில் 4:30 5 o'clock மேலே பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரத்தை நீங்கள் பார்க்கலாம். அதுதான் விடிவெள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? போர்கா தாரான்னா விடிவெள்ளி அப்படின்னு அர்த்தம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கண்டிப்பாக பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். போர்கா தாரா. சரியா? बोरका तारा नामक एकांकी के नाटककार है श्री जगदीश चंद्र माथुर. बोरका तारा அப்படின்ற போர்கா தாரானா என்ன? விடிவெள்ளி. விடிவெள்ளி அப்படின்ற ஏகாங்கி ஓரங்க நாடகத்தினுடைய நாட்டக்காரனா நாடகத்தை எழுதியவர் அப்படின்னு அர்த்தம். ட்ராமாட்டிஸ்ட். அவர் பேர் என்ன அப்படின்னா ஜெகதீஷ் சந்திர மாத்தூர். சரியா? இந்த மாதிரி நேம்ஸ்லாம் வந்தால் நல்லா நோட் பண்ணி பைகாட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இஆர்சி எழுதும் போது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? இது ஒரு டிப்ஸாக ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா லெசனுக்குமே இந்த மாதிரி கவிஞர் பேரை பைகாட் பண்ணி வச்சுக்கோங்க. उन्होंने अनेक नाटकों की रचना की. அவர் நிறைய நாடகங்களை எழுதியுள்ளார். रचना के ना எழுதியுள்ளார். उनके नाटक और एकांकी अति उत्कृष्ट हैं. அவருடைய நாடகம் மற்றும் ஏகாங்கி அதி உத்கிருஷ்ட. உத்கிருஷ்டனா அருமை, குட். ஓகேவா? அதி உத்கிருஷ்டனா வெரி குட், ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. इस एकांकी में प्रेम और कर्तव्य के बीच में द्वंद्व होता है. இந்த ஏகாங்கியில் பிரேம்னா அன்பு மற்றும் கர்த்தவியனா கடமை. கே பீச்னா பிட்வீன் அப்படின்னு அர்த்தம். பிட்வீன்னா நடுவில். ஓகேவா? அன்புக்கும் கடமைக்கும் நடுவில் द्वंद्व होता है. द्वंद्वனா के बीच में द्वंद्व होता है. சரியா? அன்புக்கும் கடமைக்கும் நடுவில் துவந்தன மோதல், போராட்டங்கள் நடக்கின்றது. अंत में कर्तव्य की जीत होती. கடைசியில் கடமைதான் ஜீத் ஹோத்தின்னா வெற்றி பெற்றுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம லெசன். शेखर उज्जैनी का एक कवि है. शेखर அப்படின்றவர் உஜ்ஜயினா உஜ்ஜயினி பிராந்த், உஜ்ஜயினி மாகாணத்தின் ஏக் கவி ஒரு கவிஞர். மாதவ் உஸ்கா மித்ர ஹை. மாதவ் அப்படின்றவர் உஸ்கா மித்ர ஹைனா சேகருடைய ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. कवि शेखर हमेशा कल्पना लोक में डूबकर बेशुद्ध रहता है. कवि शेखर கவிஞர் சேகர் என்ன செய்வாங்க? ஹமேஷா கல்பனா லோக், ஹமேஷானா ஆல்வேஸ், எப்பயுமே கல்பனா லோக் கற்பனை லோகத்திலேயே டூபுக்கர் மூழ்கி பேஷுத் ரஹத்தாக அப்படின்னா என்ன செஞ்சுருக்காரு? கவிதைக்கு யோசிச்சுக்கிட்டே இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. பேஷுத் அப்படின்னா கான்ஷியஸ் இல்லாமல், உணர்வு இல்லாமல் அவர் என்ன செய்வார்? கல்பனை லோகத்திலே இருப்பார் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உஸ்கா விவாக் மந்திரி தேவதத் கி பஹன் சாயா சே ஹுவா. உஸ்கா விவாக் அவருடைய திருமணம், விவாகம், மந்திரி தேவதத் கி பஹன் மந்திரி தேவதத்தினுடைய பஹன்னா தங்கச்சியான சாயா சே ஹுவா சாயாவோட நடந்துச்சு. ஸோ சாயாவோட ஹஸ்பண்ட் யார்? शेखर. சரியா? वह अपनी प्यारी पत्नी को प्रसन्न करने के लिए काव्य की रचना करता है. वह अपनी प्यारी पत्नी அவங்க தங்களுடைய அன்பான வைஃப்ட பிரஷ்ன கர்னே கேலியே, பிரஷ்னனா சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காண்டி காவியக்கு ரச்சனா கர்த்தா ஹை, காவியம் எழுத என்ன செஞ்சார்? தொடங்கிட்டார். உஸ் காவியக்கா நாம் தான் போர்கா தாரா. அந்த காவியத்தின் பெயர் விடிவெள்ளி. போர்கா தாரான்னா விடிவெள்ளி.
शेखर ने छाया से कहा कि जब मैं यह काव्य लोगों के सामने सुनाऊंगा तब सारी उज्जैनी मेरी प्रशंसा करेगी. शेखर ने छाया से कहा. शेखர் சாயாட்ட சொல்கிறாங்க. கீன என்னவென்றால் ஜப் மை எ காவிய லோகோங்கே சாம்னே எப்போ ஓகேவா ஜப்னா எப்பொழுது நான் இந்த காவியத்தை லோகோங்கே சாம்னே மக்களிடம் சுனாவுங்க அப்படின்னா என்ன சொல்கிறேனோ தப் சாரி உஜ்ஜயினி அப்போ ஃபுல் உஜ்ஜயினி நாடு மக்கள் எல்லாருமே மேரி பிரசன்ஸா கரைகி என்ன புகழ்வார்கள். பிரசன்ஸ்னா புகழ்கிறது சரியா. एक महाकाव्य वर्षों के बाद भी दुनिया पड़ेगी. இந்த மகாகாவியம் वर्षों के बादனா வருஷம்னா பல வருடங்கள் கே பாத் ஆஃப்டர் இயர்ஸ் ஓகேவா பல வருடங்கள் கழித்தும் துனியா படகி உலகம் முழுவதுமே இந்த காவியத்தை படிப்பாங்க அப்படின்ட்டு சாயாட்ட சொல்கிறாங்க. இத்தனை மே மாதவ் கா பிரவேஷ் ஹோத்தா ஹை. இத்தனை மே இதுக்கு நடுவில் மாதவ் என்ன செஞ்சிட்டாங்க பிரவேஷ் ஹோத்தா. பிரவேஷ்னா பிரவேஷம் என்ட்ராகிறாங்க. और वह कहता है कि आज सीमा प्रांत तक्षशिला संकट में है. ஸோ வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆஜ் இன்று சீமா பிராந்த் தக்ஷிலா. சீமா பிராந்த்னா சீமா மாகாணத்தில் இருக்கிற तक्षशिला அப்படின்ற இடம் संकट में है संकटத்தில் உள்ளது. इसलिए तुम अपनी ओजस्वी कविता के द्वारा लोगों में आग फैला तुम. इसलिए அதனால் तुम अपनी ओजस्वी कविता நீங்கள் உங்களுடைய तुम अपनी ओजस्वी कविता के द्वारा लोगों में आग फैला तो நீங்கள் உங்களுடைய ஓஜஸ்வினா அருமை வெரி குட்டான கவிதையின் மூலமாக கே துவாரா அப்படின்னா மூலம் லோகோமே ஆக் ஃபைலாதோ மக்களிடம் ஆகாக்னா என்ன நெருப்பை உண்டாக்குங்கள் அப்படின்னா நம்ம நாட்டை காப்பாற்றணும் அப்படின்ற கடமை உணர்ச்சியை கொண்டு வரணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. தேசிய ரக்ஷா கேலியே நாட்டினுடைய பாதுகாப்பிற்காண்டி பிரஜா லோக் ஹாத் மே சஸ்திர லே மக்கள் பிரஜா லோக் மக்கள் ஹாத் மே கையில் சஸ்திரன்னா ஆயுதம் சரியா. ஆயுதங்களை எடுக்கணும். நம்ம நாட்டை காப்பாற்றணும்னா மக்கள் எல்லாருமே ஆயுதங்களை எடுத்தால் தான் நம்மளால் காப்பாற்ற முடியும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. शेखर देश की आपत्तियों को समझकर अपने काव्य को अंगीठी में जला देता है. शेखर देश की आपत्ति தேசத்தினுடைய ஆபத்தை சமச்கர் புரிஞ்சிட்டு அப்னே காவியக்கோ அவர் போர்கா தாரா காவியம் எழுதினார்ல அந்த காவியத்தை அங்கீட்டேன்னா நெருப்பில் ஜலா தேத்தா ஹே எரித்து விட்டார் சரியா. वह देशभक्ति की जोश भरी कविता लिखना शुरू करता है. அவர் தேஷ்பக்தி நிறைந்த ஜோஸ் பரினா நிறைந்த ஓகேவா ஃபுல் ஆஃப் தேஷ்பக்தி கவிதா லிக்னா शुरू करता है. கவிதை எழுத शुरू ஸ்டார்ட் பண்ணிட்டார் சரியா. புக் பேஜ் நம்பர் 222 எடுங்க. शेखर कल्पना लोक को छोड़कर कर्तव्य के मार्ग पर आकर देश प्रेम के गीत गाने लगता है. शेखर कल्पना लोक को छोड़कर கற்பனை லோகத்தை விட்டுவிட்டு கர்த்தவிய கே மார்க் பர் கடமையின் வழியில் ஆக்கர் வந்தோடனே தேஷ் பிரேம் கே கீத் கானே லக்தா ஹை நாடு மேலே வச்சிருக்க அன்பவர் என்ன செய்யார் பாட ஆரம்பித்தார். இசே தேக்கர் இதை பார்த்துட்டு மாதவ் சாயா சே கஹத்தா ஹை. மாதவ் சாயாட்ட சொல்கிறாங்க என்னன்னா चाया शेखर अब तक बोर का तारा था मगर अब से वह प्रभात का सूर्य होगा. चाया शेखर अब तक बोर का तारा शेखर இப்போ வரைக்கும் अब तक அப்படின்னா இப்பொழுது வரைக்கும் போர் கா தாரா விடிவெள்ளியாக இருந்தார். மகர் ஆனால் அப் சே இப்பொழுது இருந்து பிரபாத் அவர் பெருமை மிக்க சூரிய ஹோகா சூரியமாயிட்டார். ஏன்னா சூரியன் நிறைய வெளிச்சம் தரும். நம்ம நட்சத்திரங்களை விட சூரியன் ரொம்ப வெளிச்சம் தரும். அதை தான் சொல்கிறாங்க. இன்ன வரைக்கும் அவங்களுக்கு பிடிச்ச வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. பட் இப்போ நாட்டுக்கு ஒரு பிரச்சனை வந்தோடனே அந்த வேலையை விட்டுட்டு அவங்க கடமையின் வழியில் சொல்கிறாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க சரியா.
இப்போ ஒன் டைம் ரீட் பண்ணிட்டோம்னா நீங்கள் பேகட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். बोरका तारा नामक एकांकी के नाटककार हैं श्री जगदीश चंद्र माथुर। उन्होंने अनेक नाटकों की रचना की। उनके नाटक और एकांकी अति उत्कृष्ट हैं। इस एकांकी में प्रेम और कर्तव्य के बीच में द्वंद्व होता है, अंत में कर्तव्य की जीत होती है। शेखर उज्जैनी का एक कवि है, माधव उसका मित्र है। कवि शेखर हमेशा कल्पना लोक में डूबकर बेसुध रहता है। उसका विवाह मंत्री देवदत्त की बहन छाया से हुआ। वह अपनी प्यारी पत्नी को प्रश्न करने के लिए काव्य की रचना करता है। उस काव्य का नाम बोरका तारा। शेखर ने छाया से कहा कि जब मैं ये काव्य लोगों के सामने सुनाऊंगा तब सारी उज्जैनी मेरी प्रशंसा करेगी। एक महाकाव्य वर्षों के बाद भी दुनिया पढ़ेगी। इतने में माधव का प्रवेश होता है और वह कहता है कि आज सीमा प्रांत तक्षशिला संकट में है, इसलिए तुम अपनी ओजस्वी कविता के द्वारा लोगों में आग फैला दो। देश की रक्षा के लिए प्रजा लोग हाथ में शस्त्र ले ले। शेखर देश की आपत्तियों को समझकर अपने काव्य को अंकिती में जला देता है। वह देशभक्ति की जोश भरी कविता लिखना शुरू करता है। शेखर कल्पना लोक को छोड़कर कर्तव्य के मार्ग पर आकर देश प्रेम के गीत गाने लगता है। इसे देखकर माधव छाया से कहता है, छाया शेखर अब तक बोरका तारा था, मगर अब से वह प्रभात का सूर्य होगा। தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உண்மையாகவே எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். லேர்ன் நியூ டெய்லியை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்பயும் போல் ஆல்வேஸ் பி ஹாப்பி அண்ட் ஹெல்த்தி. சரியா? நான் நடத்தின மெத்தட் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.